காமிச்சிட்டீங்க. ஏன்னா இன்னுமா அடிமையா தான் இருக்கணும்ன்றீங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க. 5 வருஷம் தானே அவர் சரியா பண்ணலாம் தூக்கி போட்டுருங்க. 5 வருஷத்துல யாரும் ஒண்ணு ஆயிட மாட்டீங்கல்ல. 5 வருஷம் தானே கொடுத்து பாருங்க ஒரு சான்ஸ. இப்படிதான் அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. இவரு கொடுத்து பாருங்க பண்றாரான்னு பாருங்க. பள்ளியா தூக்கி போட்டு போங்க. எங்க அண்ணன் பண்ணுவாருண்ணா. எங்க அண்ணன் இவ்வளவு விட்டுட்டு வராருன்னா எங்க அண்ணன் பண்ணுவாரு. இன்னைக்கு இவன் கிருஷ்ணால் ஊத்தலாம், நாளைக்கு அவன் இதுல போய் நாங்க ஊத்த 5 நிமிஷம் ஆகாது. எங்க அண்ணன் ஒரு ஆளு கொசம் தான் எல்லாருமே அமைதியா இருக்கிறது. இவங்க எல்லாரும் கில்லி மாதிரி நிக்கிறாரு எங்க அண்ணன். இப்போ சொல்லுங்க யார் யார் வராங்களோ இப்போ சொல்லுங்க. மக்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம். இப்போ ஜூலி ஒருத்தங்க அவ பிக் பாஸ்ல சரியான கேப் மாதிரி. இப்போ அவ சொன்னா நாங்கெல்லாம் பயந்துருவோங்க. இப்போ சொல்லுங்க எங்க அண்ணன் டேரா போடுறாரு. அவளை வந்து டேரா இல்ல கிளிக்கிறதுக்கு வர சொல்லுங்க. அவளை யார் 2 வயசு குழந்தைக்கு எடுத்து சாவச்சானுங்க. அது பேச இவங்களுக்கு வார்த்தை இல்ல. 10வது படிக்கிற குழந்தை சாவச்சானுங்க. அது பேச வார்த்தை இல்ல. இப்போ வர சொல்லுங்க. மொத்த கிருஷ்ணால ஊத்திக்கிறான். எங்க அண்ணனை பார்த்தாலே பயந்துட்டான் அவன். கிருஷ்ணால ஊத்திக்கிறான். எங்க அண்ணன் நிப்பாரு. ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அவர் பக்கம் உண்டான ஆளுங்க நிக்கிறோம். எங்க அண்ணனை வர அந்த ஜூலி ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா இப்ப வந்து நிக்க சொல்லுங்க. அது விஜய் வரும்போது வர போறேன். அவனுக்கு பயந்தாங்கோலி நான் சரியான கிட்னி திருடி. கிட்னி திருடி அவளுக்கு இருக்குது. எங்க அண்ணன் நிக்கிட்டான். அவளோட டார நாங்க கிழிக்கிறோம். எங்க அண்ணனா ஒத்தரதான் விட்டுட்டா மண்ணுக்கு. இவரை விட மாட்டோம். யார் வராங்களோ வரட்டும். எங்க அண்ணனுக்கு உண்மையா நாங்க நிக்கிறோம். நாங்க நிப்போம். யாரும் 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு பிரியாணிக்குலாம் வரல. உண்மையான பாசம் வச்சுக்கிறவங்க வந்து நிக்கிறோம். யாரும் 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கா எங்களுக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஜாங்கிரி கொடுத்தாங்கன்னு வரல. உயிரை கொடுத்து வந்து நிக்கிறோம். நாங்களாம் அவங்களான்னு பாத்துக்கலாம். காசு கொடுத்தா என்ன? காசு எங்க அண்ணன் உயிரா போறதுனால எங்க அண்ணன் காசு யாருக்கும் தர மாட்டாரு. காசு இல்லாம தான் நின்று ஓட்டு வாங்குவாரு. கேப் மாதிரி பசங்க தான் காசு தோத்தனே வர வைப்பாங்க. எங்க அண்ணன் ஒரு நாள் அது செய்ய மாட்டாரு. இல்ல திமுக உங்களுக்கு அதிகமா காசு கொடுத்தா அதிமுக யாரு? அதிமுக திமுக காசு கொடுத்தா ஓட்டுக்கு யாரு வாங்குவாங்க? ஆனா போட மாட்டாங்க. இப்ப ஜனங்க உஷாரா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல 2 வயசு குழந்தை இருக்குது, 10 வயசு குழந்தை இருக்குது, வயசு பார்த்த பொண்ணுங்க இருக்குது. பொண்ணுங்களை வச்சு இருக்கிறவங்க யாரும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.